ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு ஏர்லி மார்னிங் எனக்கு எத்ரிஎம் இடிஹெச் யூஎஸ்டியில் ஒரு எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு டவுன் சைட் மொமெண்டமில். அந்த மொமெண்டம் கேப்சர் பண்ணேன். அந்த மொமெண்டம் எப்படி கேப்சர் பண்ணேன், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம், கிளியராக பார்க்கலாம். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் என்னன்றதை என்னால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்தேன். வாங்க இந்த வீடியோவில் நான் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன் அதோடைய லைவ் வீடியோ அண்ட் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் நேற்றுக்கே எத்ரிஎம் வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு வரோம் அப்படின்னு. அதே மாதிரி டவுன் சைடும் வந்துச்சு. பட் என்னால் அந்த பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி என்னால் ட்ரேட் பண்ண முடியல இந்த ஏரியாவுக்கு வரும்போது. பிகாஸ் நேற்று கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் பண்ண முடியல. பட் அது அங்கேருந்து பவுன்ஸ் ஆகி அப்சைட் மொமெண்டம் கிடைக்கும். பட் அந்த அப்சைட் மொமெண்டமில் ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாதிரி ஒரு சின்ன ரிஜெக்ஷன் வந்தது. அந்த ரிஜெக்ஷன் நான் எப்படி கேப்சர் பண்ணேன், என்ன அசம்ஷனில் ட்ரேட் பண்ணேன், என்ன கன்ஃபர்மேஷன் எடுத்தேன் அப்படின்றது எல்லாமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேண்டில் பாருங்கள், இது ஒரு நல்ல ஹெல்தி கேண்டில். நான் அப்பர் சேனல் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன். இந்த அப்பர் சேனலுக்கு வந்தப்போ நான் லோயர் டைம் ஃப்ரேமில் வாட்ச் பண்ணேன். இந்த லோயர் டைம் ஃப்ரேமில் எனக்கு தேவை ஒரு நல்ல ஒரு ஹெல்தி ரெட் கேண்டில். அது கிடச்சிது இந்த லோயர் டைம் ஃப்ரேமில். அதுக்கப்புறம் என்னுடைய என்ட்ரி நான் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ இந்த லோயர் டைம் ஃப்ரேமில் வந்ததுக்கப்புறம் நான் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணேன். ஸோ என்னுடைய டார்கெட் வந்து இந்த 20 EMA தான் என்னோடய டார்கெட். இந்த 20 EMA வர்ற வரைக்கும் நான் அந்த ட்ரேட் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய டார்கெட். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இந்த ஏரியாவில் ஒரு கிளியரான ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. இந்த ஏரியா வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோன். பட் இந்த ஏரியாவில் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகலை. எனக்கு அப்போவே புரிஞ்சிருச்சு, ஓகே மார்க்கெட் வந்து டவுன் சைட் மொமெண்டம் இல்லை, இட் இஸ் அப் சைட் மொமெண்டம். எப்போனா இந்த பர்டிகுலர் சேனலில் இந்த ஒரு கேண்டில் பிரேக் பண்ணியிருக்குல்ல, இந்த கேண்டில் பிரேக் பண்ணப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே மார்க்கெட் வந்து நல்ல அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. பட் எனிவே ஒரு புல் பேக் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா இந்த அப் ட்ரெண்ட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டாக இல்லை, கொஞ்சம் வீக்கான அப் ட்ரெண்டாக தான் இருந்துச்சு. நிறையா கன்சாலிடேஷன், நிறையா செல் ஆஃபோட தான் இந்த அப் ட்ரெண்டே இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அது அப்படி இருக்க தான் செய்யும். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு டவுன் சைட் ட்ரேட் வந்து எடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த டவுன் சைட் ட்ரேட் வந்துச்சு, நான் என்ட்ரி எடுத்தேன். நான் நினச்ச மாதிரி மார்க்கெட் வந்து கடகடன் கீழே வரல. இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் பாருங்கள், இந்த கேண்டில்குள்ளேயே கேண்டில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இன்செக்ட் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அதில் ஒரு ரொம்ப பெரிய டவுட் வந்துருச்சு, வாட் இஃப் நமக்கு அகென்ஸ்டாக ட்ரேட் போயிருமோ அப்படின்னு. பட் ஸ்டில் இந்த மாதிரி தான் சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஒரு மிமிக்கிங்லாம் நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மார்க்கெட்டில் சர்வசாதாரணமாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீன் கேண்டிலும் வந்துருச்சு. இந்த கேண்டில் பாருங்கள். ஸோ இந்த கேண்டில் வந்து இந்த கேண்டிலோடைய ஹை எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி ஒரு க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் தான் நிறைய பேர் வந்து ட்ராப் ஆகி எக்ஸிட் ஆயிடுவாங்க. பிகாஸ் ஆல்ரெடி இது நியராக இருக்கே வாட் இஃப் அப்படின்னு சொல்லி இருக்கிற ப்ராஃபிட் போதும் அப்படின்னு எக்ஸிட் ஆயிடுவாங்க. பட் நான் வந்து ஹோல்ட் பண்ணேன். எக்ஸாக்ட்லி மார்க்கெட் 20 EMA டச் பண்ணுச்சு. டச் பண்ணி கொஞ்சம் தூரத்தில் நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். எக்ஸாக்ட்லி இந்த பிளேஸில் நான் எக்ஸிட் ஆகிட்டேன். பட் அதுக்கப்புறமா மார்க்கெட் அகைன் கொஞ்சம் நேரம் கன்சாலிடேட் ஆகிட்டு மேலே போயிடுச்சு. மார்க்கெட் நல்ல அப் ட்ரெண்டில் திருப்பி போயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ட்ரேட் நார்மல் புல் பேக். இந்த மாதிரி ஒரு ஹெல்தி க்ரீன் கேண்டில் வந்ததுக்கப்புறம் எப்படி ஒரு புல் பேக் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அதர் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புல் பேக் யூஸ் பண்ணி அப் ட்ரெண்ட் ட்ரேட் பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். பட் இந்த புல் பேக் யூஸ் பண்ணி ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் கேப்சர் பண்ணுறது ஒரு எக்ஸலண்ட் ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு சின்ன ஸ்கேப், இது லாங் டைம் கிடையாது. மேபி ஒரு ½ hour to 45 minutes ட்ரேட் தான். இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி கிடையாது எத்ரிஎம், பிட்காயின்லாம். இது வந்து கொஞ்சம் வாலடைல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஹை மொமெண்டம் இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதை நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நிறைய ரிஸ்க் எக்ஸ்போஷர் இருக்கும். பிகாஸ் நார்மலாக நம்ம நிஃப்டியில் எடுத்துக்கிட்டோம், இல்லை ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டோம்னா $300-400 rupees இருக்கும். பட் இங்கே வந்து இது $2,700 நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ ரிஸ்க் எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப அதிகம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய கேபிட்டல் ப்ரொடக்ஷன், என்ட்ரி, எக்ஸிட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பிளான் இருந்தால் தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரேட் பண்ண முடியும். அப்படி ஏன்னா ஒரு சிங்கிள் கேண்டில் வந்து உங்களுடைய ட்ரேடிங் கேபிட்டலே வைப் அவுட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் $200 வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அண்ட் அந்த மூவ் உங்களுக்கு அகேன்ஸ்டாக போகுது அப்படின்னா ஒரு 2 minutes அந்த $200 வந்து வைப் அவுட் ஆயிரும்.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரொம்ப ஹைலி கேல்குலேட்டாக பிளான் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். இது என்ன தான் வந்து ரொம்ப ரிஸ்கி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் இதில் நிறையா ரிவார்ட்ஸ் இருக்குது. எங்கே ரிஸ்க் இருக்கோ அங்கே தான் ரிவார்ட் இருக்குது அப்படின்றது என்னுடைய ஒரு ஐடியா. தட் இஸ் ஃபார் எவ்ரி பிஸ்னஸ் அப்படி தான், ரிஸ்க் எடுத்தால் தான் ரிவார்ட் கிடைக்கும். ஸோ தட்ஸ் இட். I hope you found this, I hope you find this video helpful. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய டவுட்ஸ் என்ன அப்படின்றத கேளுங்க. என்னால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் மை ப்ராஃபிட். என்னோடய லைவ் வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ட்ரேட் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க. தட்ஸ் ஹவ் த மார்க்கெட் மூவ்ஸ். அதில் நிறையா ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் ஃபார் திஸ் ட்ரேட் இஸ் அரௌண்ட் $500, which is around 42,000 to 43,000 Indian rupees. Total wait time வந்து it is around 30-35 minutes wait time, early morning. இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இல்லாமல் இது 24/7 இருக்கும் இந்த மார்க்கெட். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எந்த இடத்துல நிறைய வால்யூம் அண்ட் வாலட்டிலிட்டி இருக்குமோ அந்த பர்டிகுலர் டைமில் ட்ரேட் பண்ணுறது வந்து மச் பெட்டர் அண்ட் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next with trading opportunity.